அபிராமி அம்மாவின் அருளாசியால் டென்மார்க்கில் வசித்து வரும் அபிராமி அம்மாவின் அருளாசியால் உங்களுக்கு இந்த வாழ்வாதாரமாக 18 கோழிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த கோழியை உங்களோட கணவனிலிருந்து, அதாவது உங்களோட பெண் தலைமத்துவம் பிள்ளைகளை படிப்பு செலவுக்காக கஷ்டத்தில் இருந்தபடியாக அம்மா இந்த கோழியை உங்களுக்கு வாழ்வாதாரமாக தந்திருக்கிறா. இதை வச்சு நீங்கள் கவனமாக இந்த கோழியை பாதுகாத்து நீங்கள் இதில் இன்னும் வாழ்வாதார மேன்மை உங்களோட வாழ்வாதாரத்தை பெருக்கி கொண்டு உங்களோட வருமானத்தை ஏற்றிக் கொள்ளணும். பிள்ளைகளோட படிப்பு செலவுக்கு இந்த கோழியை வச்சு நீங்கள் உங்களோட வாழ்வாதாரத்தை பெருக்கி கொள்ளணும். அதனால நான் அபிராமி அம்மாவுக்கு நாங்கள் நன்றிகள். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த திருமதி கனகநாதன் நளினி மகளான லீசா அவர்களுக்கு அவருடைய பிறந்த நாளை ஒட்டி தான் உங்களுக்கு இந்த அம்மா இந்த வாழ்வாதார உதவி திட்டத்தை செய்திருக்கிறார். அவங்களுக்கும் நாங்கள் கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வேளாளை பகுதியில் அவதரித்து டென்மார்க் தென்மாண்ட பகுதியில் தான் தோன்றி அம்மனாக அருள் பாலித்து வரும் அபிராமி உபாசகி அன்னையின் தாயக மக்களுக்கு ஆன்மீக பணிகளுடன் சமூக பணிகளையும் ஆற்றி வருகின்றன என அறிந்ததே. அந்த வகையில் அபிராமி அம்மன் அருளாசினாலும் அபிராமி உபாசகி அன்னையின் ஆசீர்வாதத்தாலும் பிரான்ஸ் நாட்டை வதிவிடமாக கொண்ட அபிராமி அம்மன் பக்தரான திருமதி கனகநாதன் நளினி தம்பதியினரின் மருமகளான லிசா அவர்களின் பிறந்தநாளையொட்டி தாயகத்தில் துன்பப்படும் மக்களுக்கு உதவி செய்ய முன்வந்துள்ளார்கள். கிளிநொச்சி ஜூனியங்குளம் பகுதியில் வாழும் சசிகுமார் நிரஞ்சலா அவர்களின் 3 பிள்ளைகளின் வாழ்வாதாரமாக கோழிகள் வழங்கப்பட்டன. அபிராமி அம்மன் அருளாசினாலும் லிசா மற்றும் அவரது குடும்பத்தின் சகல செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் நலமுடனும் வளமுடனும் வாழ வாழ்த்து வேண்டுகின்றோம். இவ்வாறாக ஆன்மீக பணிகளுடன் சமூக பணிகளை மாற்றி வரும் அபிராமி உபாசகி அன்னையின் திருவருளை போற்றி வணங்குவோமாக. ரஞ்சலா, நீங்கள் இப்போ என்ன செய்கிறீங்க? நான் அதாவது கூலி தொழிலுக்கு போய் கொண்டிருக்கேன். தற்போது தொடர்ச்சியான அந்த தொழில் இல்லை. இப்படிங்கிற மேலே ஒரு நாளைக்கு இல்லை 2 நாளைக்கு அப்படியான வேலைகளுக்கு தான் போய் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 3 பேர் இருக்கிறாங்க. ஒரு ஆள் படிச்சுட்டு இருக்கிறா, ஒரு ஆள் படித்து கொண்டு இருக்கிறா, மற்றாள் படித்து யூனிவர்சிட்டி போயிருக்கிறா. இப்போ உங்களோட படிப்பு செலவுக்கு சாப்பாட்டு செலவுக்கெல்லாம் உங்களோட வாழ்க்கை தரங்களெல்லாம் எப்படி போகுது? இப்போ அதுதான் சொல்கிறேன். இப்போ நான் இப்போ கூலி வேலைக்கு போகிறேன். இப்போ அந்த காசை கொண்டு தான் மகளை நான் படிப்பிச்சு கொண்டு இருக்கிறேன். அதை விட அம்மா அப்பா அவைகளுக்கு வயசு போயிட்டு இப்போ அவைகளும் எங்களோட தான் இருக்கிறோம். அவைகளையும் நான் தான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அவைகளுக்கும் உழைக்க கொள்ளையில நீங்கள் தான் பார்க்குறீங்க. நான் தான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அவைகளுக்கும் 25 வயசுக்கு மேலே. அப்போ கஷ்டம், அதனால அவையில் வச்சுக்கொண்டு நான் தான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். இப்போ அம்மா கோழி தந்துருக்குறாங்க உங்களுக்கு, அபிராமி அம்மா தந்துருக்குறாங்க கோழி வளர்க்குறதுக்கு உங்களுக்கு வாழ்வாதாரமாக. அதை வச்சு நீங்கள் கொஞ்சம் உங்களோட வாழ்க்கை தரத்தை மேன்மைப்படுத்திக் கொள்ளலாம். அதாவது உங்களோட வருமானத்தை கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் பிள்ளைகளோட படிப்பு செலவுக்கு அதில் நீங்கள் பெருக்கிக் கொள்ளலாம். இப்போ வாழ்வாதாரமாக உங்களுக்கு அபிராமி அம்மா ஊடாக உங்களுக்கு திருமதி கனகநாதன் நளினி தம்பதியினர் அவங்களோட மருமகனான லீசா அவர்கள் தான் உங்களுக்கு இந்த உதவி திட்டத்தை செய்திருக்கிறாங்க. அதை நீங்கள் இன்னும் மென்மேலும் உங்களோட வாழ்க்கை தரத்தை அந்த கோழியில் வளர்ச்சி நீங்கள் மென்மேலும் உங்களோட வாழ்க்கை தரத்தை நீங்கள் உயர்த்தி கொள்ள வேணும். பிள்ளைகளோட படிப்பு செலவுகளை அதில் இருந்து நீங்கள் பார்த்துக்கொள்ள வேணும். கவனமாக கோழிகளை மரநாயர்கள் பிடிக்காமல். சரி, நீங்கள் இந்த தந்தாக்களுக்கு தந்தாவை பற்றி என்ன சொல்கிறீங்க? தந்ததுக்கு நன்றி. இந்த அம்மாவுக்கு அபிராமி அம்மாவோடாக எனக்கு கனகநாதன் நளினி லீசா அந்த அம்மாவோடாக எங்களுக்கு தந்த இந்த உதவியை நாங்கள் பெற்று இதை வச்சு நான் கொஞ்சம் முன்னேறி என்னுடைய பிள்ளைகளை நல்லபடியாக படித்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. மேலும் அந்த அம்மா அந்த ஊரில் கஷ்டப்பட்ட இன்னும் மாதிரி நிறைய வறிய குடும்பங்கள் இருக்குது. அவைகளுக்கும் அந்த உதவியை செய்வான்னு சொல்லி நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த அம்மா செய்வா. எங்களுக்கு இந்த உதவியை செஞ்சதுக்கு அம்மாவுக்கு மிக்க நன்றி. அம்மா ஊடாக செஞ்ச மற்ற ஏனைய அந்த அம்மாக்களுக்கும் அந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறேன்.
முட்டை விட்டு ஜாலி பண்ணியா